நிறைய பேர் பண்ணுற இந்த 30லேருந்து 45 வயசில் பண்ணுற பெரிய தப்பு என்ன செய்வாங்கன்னா, இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்காது. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பயங்கரமாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க. லைஃப் ஸ்டைலையும் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இது ரெண்டையும் ரைஸ் பண்ணுறதுனால இன்கம் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால லைபிலிட்டிஸ் ஜாஸ்தி ரைஸ் ஆகிருக்கும். லைபிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு 4 கிரெடிட் கார்டு இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த 2 கோடிக்கு இஎம்ஐஸ் இருக்கும். பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க. கார் லோன்ஸ் இருக்கும். இதோட வட்டி விகிதம் என்ன ட்ராவல் பண்ணுறோன்னே தெரியாது. சராசரியாக நாங்கள் பார்த்த மோஸ்ட்லி கேஸ் ஸ்டடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு இன்கம் பண்ணக்கூடிய நபர் வந்து ஆவரேஜாக 12% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறாங்க. அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவரோட இன்ஃப்ளேஷன் ரேட் விலைவாசி ஏறுறது வந்து 20% வரைக்கும் ஆவரேஜாக ஏறுது. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பெரிய இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறின மாதிரி தெரியுது இல்லை. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில் 3 கேட்டகரி தான்: சாப்பாடு, படிப்பு அண்ட் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்றது 8லேருந்து 10% இருக்கலாம்.